வணக்கம், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்கியூலோட ஜாயின்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயிண்ட்ஸில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது 4 டைப் ஜாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னர் ஜாயிண்ட்ஸ், லெஃப்ட் ஜாயிண்ட்ஸ், ரைட் ஜாயிண்ட்ஸ், கார்ட்டீசியன் ஜாயிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி செஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாயிண்ட் நம்ம எடுத்தோன்னா ஜாயிண்ட் நம்ம டேபிள் எப்படி இருக்குது, எல்லாமே காமனாக ஒரே டேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுங்கிற ஒரு பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். பிக்சரல் ரெப்ரசன்டேஷனுக்கு அப்புறம் அதோட டெமோன்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஏன்னா நம்ம 4 டைப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் ஒரே வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஜாயிண்ட்ஸ் வேணால் அந்த ஸ்பெசிஃபிக் ஜாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் டைம்லைனில் போய்ட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்ஸோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைம்லைன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்ஸோட ட்ரான்சிஷன் இடையில் தேர் வில் பி அ பாஸ். அந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணுறதுக்காக நான் அந்த பாஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம கற்றுக்கலாம் SQL ஜாயிண்ட்ஸ். இது டெவலப்பர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ராக்கில் மட்டும் போகிறவங்களுக்கு பேசிக் கோரிங் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இன்னர் ஜாயின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் எந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கிளாஸ் ரூமில் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட மாஸ்டர் டேபிள். ஸோ கிளாஸ் ரூம் டேபிள் எனக்கு வந்து ரோல் நம்பர்ஸ் வச்சுருக்கேன், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேர் இருக்குது, தென் அவங்களோட ஜெண்டர் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு டீட்டெயில் டேபிளில் வந்து அட்ரஸ் வச்சுருக்கேன். ஸோ அட்ரஸில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் ப்ளஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் லைக் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி அண்ட் பின்கோட். ஸோ இன்னர் ஜாயின்னா என்ன? ஸோ இன்னர் ஜாயின்ங்கிறது நத்திங் பட் உங்களோட ரைட் சைடில் இருக்க டேபிள் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க டேபிள், இந்த ரெண்டு டேபிள்லையுமே காமனாக இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் வெளியே வரும் நம்ம கொரி பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ரோல் நம்பர், நேம், ஜெண்டர் இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபார் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது, 1 2 3 4 5. லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 4 6 இருக்குது, கரெக்டாக. ஸோ எனக்கு 3 and 5 வந்து இல்லை. ஸோ நான் இன்னர் ஜாயின் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, யூஸ் கேஸ் எப்போ வரும்னா, எனக்கு 2 டேபிள்லையுமே காமனாக இருக்க டேட்டா மட்டும் எனக்கு வேணும். எப்படி 2 டேபிள்லையுமே காமனாக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து வந்து காட்டுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இன்னர் ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம இதோட ஒரு கொரியை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நான் 2 டேபிளுமே செலக்ட் போட்டேன். ஸோ 2 டேபிளும் டேட்டா இருக்குது. நம்ம இப்போ வந்து என்னென்னா கொரி பண்ண போகிறோம். கொரி எப்படி பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ரோல் நம்பர் வேணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அவங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, பின்கோட். எனக்கு இது இவ்வளோ தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ கொரியோட சிண்டெக்ஸ் என்னென்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் போடும், அதுக்கப்புறம் ஜாயின் மென்ஷன் பண்ணுவோம். நம்ம இன்னர் ஜாயின் மென்ஷன் பண்ணலாம், வெறும் ஜாயின் மென்ஷன் பண்ணலாம். தென் செகண்டரி டேபிள், ஸோ ஃபஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள் போடும். இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் நான் யூஸ் பண்ணால் கூட எனக்கு ஜாயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி ஒரு 3ஆவது டேபிள் ஜாயினில் ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கொரி லைக் செலக்ட் a dot roll number, comma a dot name, comma b dot door number, b dot street name, b dot city, b dot pin code. நம்ம எந்த டேபிள் இருந்து போடுறோம். ஸோ டேபிள் நேம் இஸ் லைக் கிளாஸ் ரூமுக்கு நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், இன்னர் ஜாயின் கிளாஸ் ரூம், செகண்ட் டேபிள் வந்து அட்ரஸ் பி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன்னா, 2 டேபிளுமே காமனாக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ரெண்டுக்கும் நான் காமனாக எது இருக்குது, காமனாக எதை வச்சு நான் மேட்ச் பண்ணேன், 2 டேபிளுமே காமனாக இருக்குது, ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ரோல் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணேன். ஸோ ஜாயினோட சிண்டெக்ஸ் என்ன, ஜாயின், அதுக்கப்புறம் ஆன் கண்டிஷனுக்கு. இந்த ஆன் கண்டிஷனில் நான் என்ன கண்டிஷன், இந்த ஆன் கிளாஸில் நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேனோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறேன். ஸோ என்ன, ஆன் a டாட் ரோல் நம்பர், comma b டாட் ரோல் நம்பர், காமா இல்லை, ஈக்குவல் டு
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 to 4 மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருவோம். ஸோ கிளாஸ் ரூமில் நம்ம பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து 1 2 3 4 5 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அட்ரஸ்லேயும் எனக்கு 4 இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அவுட்புட் ரிசல்ட் என்ன வந்திருக்கு? வெறும் 3 வந்திருக்கு. 1 to 4. ஏன் 1 to 4 மட்டும் வந்திருக்கு? 1 2 4 இந்த மூணு பேருமே வந்து எனக்கு 2 டேபிளுமே காமனாக இருக்காங்க. இந்த 3 5 6ங்கிறது 2 டேபிளுமே காமனாக இல்லை. எதில் ஒரு டேபிள் வந்து இன்னொரு டேபிள் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து எனக்கு அது ரிசல்ட்டில் வரும். ஸோ எனக்கு இது இன்னர் ஜாயினோட மீனிங்னா, இன்னர் ஜாயின் வந்து 2 டேபிளுமே இல்லைனா எத்தனை டேபிள் யூஸ் பண்ணால் அந்த டேபிளில் காமனாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருக்க டேபிளுக்கு இதுக்கு காமன் இருக்க மட்டும் எடுத்துடும். இப்போ வந்து புதுசாக ஒரு அடிஷ்னல் ஜாயின் எப்படி ஆட் பண்ண டேபிள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னர் ஜாயின் அட்ரஸ், ஓகே, மார்க் லிஸ்ட் சீன்னு வச்சுக்கலாம். இப்போ எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம் பார்த்துடலாம். நமக்கு என்ன தெரியும்? ஜாயின் கண்டிஷனுக்கு காமனாக வர ஃபீல்டு இருக்கணும், அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ மார்க் லிஸ்ட்லேயும் ரோல் நம்பர் இருக்குது. ஸோ ஆன் சி டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு பி டாட் ரோல் நம்பர். ஸோ இப்போ கண்டிஷன்னா இந்த 2 டேபிளுக்கும் வந்து கண்டிஷன் எடுத்துக்கும். ஸோ பி டாட் ரோல் நம்பரும் சி டாட் ரோல் நம்பர் எடுத்துக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு கொரி எக்ஸிக்யூட் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் ஏக்கும் பிக்கு இருக்க காமன் டேட்டா எடுத்துக்கிறோம் இந்த ரோல் நம்பர் கண்டிஷனை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் அவுட்புட் ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது இந்த அவுட்புட் ரிசல்ட்டோட சியும் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னா 1 to 4ல் வந்து சி எதுக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வரும். இப்போ நான் வந்து சியில் என்ன பண்ணுறேன்னா, சியில் வந்து கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். சி டாட் இங்கிலீஷ் டாட் சி டாட் மேக்ஸ் டாட் சி டாட் ஃபிசிக்ஸ் சி டாட் இங்கிலீஷ். நம்ம இதை செலக்ட் போட்டு பார்த்துருவோம் டேட்டா எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 4 மட்டும் வந்திருக்கு. ஈவன் தோ என்னோட சியில் வந்து ஐ ஹாவ் மோர் ரெக்கார்ட்ஸ். சியில் மோர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இன்னர் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணால், இன்னர் ஜாயின் ரெண்டுலேயுமே காமனாக இருக்க டேட்டா மட்டும் எடுக்கிறதுக்கு இன்னர் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணோம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி ஒர்க்காக நம்ம பார்த்துக்கணும். இப்போ மார்க் லிஸ்ட் சியில் வந்து ஏ டாட் ரோல் நம்பர் நான் கொடுக்கலாம். எப்போவுமே வந்து ஜஸ்ட் நியரஸ்ட் டேபிளில் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஏதாவது மாஸ்டர் டேட்டா ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹைரார்க்கி மேலே இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பி டாட் ரோல் நம்பருக்கு பதிலாக சி டாட் ரோல் ஏ டாட் ரோல் நம்பர் நான் கொடுக்கலாம். அந்த கொடுக்குற கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃப்ரம் டாப்லேருந்து கீழே வர மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், இந்த கிளாஸ் ரூம் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்குது இந்த டேட்டாவுக்கு காமனாக என்ன, இந்த கிளாஸ் ரூம் ஏ டு பியில் ரோல் நம்பர் பேஸ் பண்ணி காமனாக எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ அதை தனியாக மெமரியில் புஷ் பண்ணி வச்சுக்கிறோம். தென் அந்த புஷ் பண்ணியிருக்க மெமரி டேபிளில் தான் வந்து இந்த சி கூட கம்பேர் பண்ணும். இட் ஓன்ட் கம்பேர் வித் ஏ பின்னு எகைனாக கம்பேர் பண்ணாது. ஸோ அந்த மெமரியில் போய் வச்சுக்கிட்டு இந்த டெம்ப் மெமரியில் வச்சு அந்த டெம்ப் மெமரியில் தான் இதை போய் கம்பேர் பண்ணும். ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரியலைன்னா ஜஸ்ட் நீங்கள் திருப்பி கேளுங்க, இந்த செஷன் மட்டும் திருப்பி கேளுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸாக்ட் கொரி என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த கொரியை நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இன்னர் ஜாயின்ங்கிற நம்ம என்னென்னு பார்த்தோம். இன்னர் ஜாயின்ங்கிறது 2 டேபிளையுமே காமனாக இருக்க டேட்டா மட்டும் ஃபெச் பண்ணிட்டு வரதுக்காக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அட்ரஸ்லையும் காமனாக இருக்க ரெக்கார்ட் மட்டும் நம்ம எடுத்து வந்து காட்டுறோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இன்னர் ஜாயின் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எகைன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னர் ஜாயினில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எகைன் நீங்கள் இந்த இன்னர் ஜாயின் செக்ஷனை மட்டும் திருப்பி கேளுங்க. உங்களுக்கு அப்போ ஏதாவது புரியலாம் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கொரியை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது திருப்பி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஜாயின். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து இன்னர் ஜாயின் என்னென்னு பார்த்துட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஜாயினுக்கு நம்ம அதே சேம் டேபிள்ஸ் தான் வந்து நம்ம இங்கேயே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேம் டேபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே இது லெஃப்ட் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, சிம்பிள் சைட் பேஸ் பண்ண லெஃப்ட் இல்லைனா ஃபஸ்ட் டேபிள்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்க ஜாயினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க டேபிளில் என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ எல்லா டேட்டாஸையும் ரைட் சைடில் இருக்கிறது மேட்ச் ஆகிறது ஃபுல் ஃபஸ்ட் எடுத்துடும். அடிஷ்னலாக ரைட் சைடில் மேட்ச் ஆகாட்டினாலுமே எடுத்துகிட்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் எல்லா டேட்டாவும் இருக்கும், அட்ரஸில் வந்து மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ நான் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் இனியும் தரல நான் பார்க்கணுன்னா அவங்களோட லிஸ்ட் நான் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கலாம், இன்னர் ஜாயினில் வந்து ரெண்டுமே மேட்சிங் எனக்கு மட்டும்தான் பார்த்தோம். ஸோ எனக்கு எல்லா இடத்துலையும் வேல்யூஸ் கரெக்டாக இருந்துச்சு. இல்லாததுக்கு வந்து மேட்ச் இல்லாதது வந்து வேல்யூ சொல்ல. ஸோ இங்கே வந்து மேட்ச் ஆகுறதும் காட்டும், ப்ளஸ் லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆகுறதும் காட்டுன்னு சொல்கிறோம். அது எப்படி காட்டணும், லெஃப்ட் சைடில் எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அந்த ரெக்கார்டை கழிச்சா ரைட் சைடு காலம்ஸ் நல்லுன்னு காட்டும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சாம்பிள் டெமோ பார்த்துடலாம். ஓகே, என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரீவியஸ் இருக்கிற செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிளாஸ் ரூம், அதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அட்ரஸ். இந்த ரெண்டு டேபிளுமே நம்ம டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டேபிள் நேம் போட்டுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிளாஸ் ரூம் ஏன்னு வச்சுக்கலாம் அலியாஸ். அதே மாதிரி லெஃப்ட் ஜாயின் சிண்டெக்ஸ் வந்து லெஃப்ட் ஜாயின், அதுக்கு வந்து ரைட் சைடு டேபிள் நேம் போட்டுருவோம். அட்ரஸ் ஆன் வந்து ஏ டாட் காமன், இங்கேயும் காமனாக எதை பேஸ் பண்ணி காமன் போட்டுறோம் அதை காமன் கொடுத்துருவோம். ஏ டாட் ரோல் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கால்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா ஏ டாட் ரோல் நம்பர் கொடுக்குறோம், ஏ டாட் நேம், அது மாதிரி ஏ டாட் ஜெண்டர், எல்லா காலத்தையும் நம்ம இது பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் செய்யும். இப்போ வந்து செகண்ட் டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஸ்ட்ரீட் நேம் b dot city, அதே மாதிரி b dot pincode. ஸோ இப்போ இந்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே வரும், ரைட் சைடில் வந்து நல்லுன்னு வந்துருக்கும். கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் டேபிள்ஸ் 1 2 3 4 5 இருக்கு. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த 1 2 3 4 5 லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்களா? ரோல் நம்பர்லேருந்து ஜெண்டர் வரைக்கும் வந்துருக்கும். அதே டைமில் ரைட் சைட் டேபிள் எதுக்கெல்லாம் டேட்டா வந்துருக்குன்னா, லெஃப்ட்டில் இந்த ரோல் நம்பர் கண்டிஷனுக்கு எதுக்கெல்லாம் வந்து ரைட் டேபிள் டேட்டா இருக்கோ அதுக்கு மட்டும் வேல்யூ வந்திருக்கு. எதுக்கெல்லாம் வேல்யூ ரைட் சைடில் மேட்ச் ஆகலையோ அதுக்கெல்லாமே வந்து நல்லுன்னு வந்திருக்கு. சரி, நான் இப்போ என்ன இதில் எதுக்கெல்லாம் வந்து ரோல் நம்பர் நல்லுன்னு வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் தரலன்னு சொல்லி நான் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ லெஃப்ட் ஜாயின்ங்கிறது வெரி சிம்பிள் தான். லெஃப்ட் சைடு இல்லைன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே ஃபெச் பண்ணிட்டு வரும். நேரத்தில் இட்ஸ் மேட்ச் டு தி செகண்ட் டேபிள் ஆர் நாட், மேட்ச் ஆனாலும் ஆகாட்டினாலும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். ப்ளஸ் செகண்ட் டேபிள் இருக்க காலம்ஸு எதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட மேட்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும் வேல்யூ எடுத்துடும், எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதுக்கெல்லாமே வந்து நல்லுன்னு எடுத்துடும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின். ஸோ ஹோப் உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் புரியலனா திருப்பி அந்த லெஃப்ட் ஜாயின் செஷன் மட்டும் திருப்பி ஒரு பாருங்கள். உங்களுக்கு அப்போ அது புரியலனா உங்களோட டவுட்டை நீங்கள் கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். இன் டீட்டெயிலாக திருப்பி ஒரு கூட உங்களுக்கு நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரைட் ஜாயின். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இன்னர் ஜாயின் பார்த்தோம், லெஃப்ட் ஜாயின் பார்த்தோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் நம்ம எப்படி பார்த்தா லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க வேல்யூ மட்டும் மேட்ச் அன்மேட்ச் செக் பண்ணிட்டு வரும். ரைட் சைடில் இதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதுக்கெல்லாம் நல்லுன்னு ஒன்று பார்த்தோம். ரைட் ஜாயின் எப்படின்னா லெஃப்ட் ஜாயின் அப்படியே உல்ட்டா வைஸ் வெர்சாவாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே மேட்ச் ஆனாலும் ஆகாட்டினாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒன்லி மேட்ச் ஆகிறதுக்கு மட்டும்தான் வேல்யூ வரும், மேட்ச் ஆகிறதுக்கு நல்லுன்னு வரும். ஸோ இது சிம்பிள் எப்படி பார்க்கலாம்னா நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே மேட்ச் ஆனாலும் ஆகாட்டினாலும் எல்லாமே எடுத்துகிட்டு வருது. மேட்ச் ஆகாத எடுத்துது, மேட்ச் ஆகிறது கிளாஸ் ரூமில் வந்து ஒன்லி மேட்ச் ஆகிறது வேல்யூ மட்டும் எடுத்துடும், மேட்ச் ஆகாத எல்லாமே நல்லுன்னு எடுத்துடும். இதுக்கு வந்து குயிக்காக டெமோ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம இதில் சிண்டெக்ஸ் என்ன லெஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ரைட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட் ஜாயின் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட் ஜாயினில் ரைட் சைடில் என்னெல்லாம் டேட்டா இருக்கோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 ரைட் சைடில் என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஃபுல் டேட்டா எனக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ரோல் நம்பர், பின்கோட், டோர், சிட்டி, ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துடும். அதே டைமில் லெஃப்ட் சைடில் இதுக்கு எது மேட்ச் ஆகுதோ இந்த 1 2 4 6 எது லெஃப்ட் சைட் டேபிளில் மேட்ச் ஆகுதோ
அந்த டேபிளுக்கு மட்டும் டேட்டா எடுத்துகிட்டு வருது. எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகலை அதுக்கெல்லாமே வந்து நல்லுன்னு அடிச்சிடுது. லெஃப்ட் ஜாயின் போட்டோம்னா இதுக்கு உல்ட்டாவாக இருக்கும். ஸோ ரைட் ஜாயின்னா ரைட் சைடு இருக்க டேபிளில் இல்லைனா செகண்ட் டேபிள் ஜாயினுக்கு செகண்ட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் மேட்ச் ஆனால் ஆகாட்டாலுமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ப்ளஸ் அதுக்கு எந்தெல்லாம் வேல்யூஸ் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் லெஃப்ட் சைட்லாம் ஃபஸ்ட்டு சைடில் இருக்க காலம்ஸை எடுத்துடும். மேட்ச் ஆகாதுன்னா அதுக்கு வந்து நல்லுன்னு அசைன் பண்ணிடும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், திருப்பி ரைட் ஜாயின் எப்படி இருக்குன்னா ரைட் சைடு இருக்க டேபிள் காலம்ஸில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ ஆகலோ எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆகிறதுக்கு மட்டும் வேல்யூ காட்டும், மேட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரைட் ஜாயின் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலனா திருப்பி அந்த ரைட் ஜாயின் மட்டும் ஒரு தடவை கூட கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ஜாயின். ஸோ கார்ட்டீசியன் ஜாயின் வந்து இது வந்து அட்வைசபிள் கிடையாது. இது எதனால் அட்வைசபிள்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும். ப்ளஸ் இது அவுட்புட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கு டெமோ மட்டும் பார்த்துட்டு சின்டெக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் சின்டெக்ஸ் தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 கிளாஸ் ரூம் comma second table addresses. முடிஞ்சு போச்சு கார்ட்டீசியன் ஜாயின். உங்களுக்கு இது ஜாயினும் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, கண்டிஷன் எதுவுமே தேவையில்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ரைட் சைடில் இருக்க டேபிளுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டிடுறேன், அண்டர்ஸ்டாண்டிங் காட்டிடுறேன். ஏன்னா இன்டர்வியூவில் வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் கிளாஸ் ரூமில் 5 காலம்ஸ் இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி ரோலில் வந்து 20 காலம் இருக்குது, சாரி 4 காலம் இருக்குது. அதே லாஸ்ட்டு கார்ட்டீசியன் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் 20 காலம் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா 5 × 4 20. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 5 ரோக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு எனக்கு இந்த இடத்துல மேப்பிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இருக்குது. எனக்கு வந்து அலெக்ஸ் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 34 இருக்கும். ஃபஸ்ட் ரோக்கு ஃபுல் அது டேட்டா ஃபெச் ஆகும். அடுத்து வந்து இதே 1 2 3 4 5 6 செகண்ட் ரோ ஃபுல் டேட்டா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ரோ, அதுக்கப்புறம் தேர்ட் ரோக்கு வரும், அப்புறம் ஃபோர்த் ரோ. இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஜாயின். ஸோ ஃபஸ்ட் டேபிள் இருக்குது, செகண்ட் டேபிள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் டேட்டா வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்குது. ஒரு ரோவுக்கும் செகண்ட் டேபிள் இருக்க எல்லா ரோவும் மேட்ச் பண்ணி காட்டும். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஜாயின். இது நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இப்போ இந்த 2 டேபிளில் வந்து சின்ன டேபிள் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வராது. பட் ஹியூஜ் வால்யூம் டேபிள்ஸு, இண்டஸ்ட்ரி டேட்டா இருக்க டேபிள்ஸில் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி செஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ரீகால் பண்ணிடலாம் குயிக்காக. இன்றைக்கி நம்ம செஷன்ஸில் நம்ம என்ன மெயினாக பார்த்தோம்னா ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னர் ஜாயின்ஸ், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், கார்ட்டீசியன் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் என்னன்னு பார்த்தா இன்னர் ஜாயினில் டேபிள் 1 2 டேபிளுக்கு காமனாக இருக்க டேட்டா சேமாக ஃபெச்சாக எல்லாம் சேமாக இருக்க டேட்டா மட்டும்தான் இன்னர் ஜாயினில் வரும். லெஃப்ட் ஜாயினில் லெஃப்ட் சைடில் இருக்க டேபிளில் மேட்ச் ஆனாலும் ஆகாட்டாக இருக்க எல்லா டேட்டாவும் வரும். ரைட் சைடு காலம்ஸ் வந்து ஒன்லி மேட்ச்சில் மட்டும்தான் வரும், மேட்ச் ஆகிறது நல்லுன்னு வரும். ரைட் ஜாயின்னா வந்து லெஃப்ட் ஜாயினுக்கு அப்படியே ஒரு வைஸ் வர்ஸாக இருக்கும். ரைட் சைடில் இருக்க டேபிளோட எல்லா காலம்ஸும் டேட்டா அப்படி ஃபெச் ஆகும், ஈவன் டு மேட்ச் ஆர் அன்மேட்ச். லெஃப்ட் சைட் காலம்ஸ் வந்து ஒன்லி மேட்ச்சுக்கு மட்டும் டேட்டா வரும், அன்மேட்ச்சுக்கு வந்து நல்லுன்னு வந்துடும். கார்ட்டீசியன் ஜாயின் ரெண்டுக்குமே ஒரு கிராஸ் ப்ராடக்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் எதிரே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்.